கையில் வந்து கட்டை விரல் தான் முதல் அசைவு ஆரம்பிக்கும், நடுக்கங்கள் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாதி வந்து பார்த்தீங்கன்னா ஆளை வந்து கொல்றதெல்லாம் ஒன்றும் செய்யாது. பட் ஆனால் அவங்களோட வேலையை ஸ்லோ பண்ணும், வேகமாக செய்ய முடியாது, இயங்க முடியாது. அதனால வர்ற பிரச்சனைகள் தான் இந்த பார்க்கின்சன் சொல்லுவோம். அதாவது கைகால் நடுக்கம். வியாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது குணப்படுத்த முடிய வியாதி தான், அசாத்திய வியாதியில் சாத்திய வியாதி தான். இதனால வந்து உயிருக்கு எந்த பாதிப்பு வருது, அவங்களோட டெய்லி அதாவது ரொட்டீன் ஒர்க்கு பாதிக்கப்படும். அதாவது நடுக்கமாக இருக்கிறதுனாலையும் பலகீனமாக இருக்கிறதுனாலையும் அவங்க டே டு டே பண்ணுற எல்லா வேலைகளையும் சிரமப்பட்டு பண்ணுவாங்க. அதுதான் இந்த கம்பவாதத்தோட மேஜர் ப்ராப்ளம். வணக்கம், நான் டாக்டர் விஜய் பிஸ்மர். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வியாதின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸ். அதாவது ஆயுர்வேதத்தில் வந்து கம்பவாதம் சொல்லுவோம், சித்தல வந்து நடுக்குவாதம் சொல்லுவோம். இதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அதாவது பார்க்கின்ஸோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று மோட்டார் சிம்டம்ஸ், இன்னொன்று நான் மோட்டார் சிம்டம்ஸ். அதாவது மோட்டார் சிம்டம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிடிட்டி அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ், அப்புறம் பிராடிக்னேஷியான்னு சொல்லுவாங்க. இது 3 இருக்கும். நான் மோட்டார் சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமிழ்றதுல கஷ்டமாக இருக்கும், பிபி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஸ்லோ வாக்கிங் இருக்கும், கைகால் நடுக்கம் இருக்கும், எழுதுறதுல கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து உள்ள முழுங்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து நான் மோட்டார் சிம்டம்ஸ்ல வரும். பார்க்கின்சன்ஸ் பார்த்தீங்கன்னா எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேஷன் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ்ல வர தடையினால ஏற்படுற பிரச்சனைல வர்றது. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோபமைன் தடை இருக்கும். அப்புறம் பேசல் கேங்லியால வந்து பார்த்தீங்கன்னா மசில வந்து அதை ப்ராப்பரா சுரக்க வேண்டிய ஸ்மூத்னிங் பண்றது இதெல்லாம் குறைபடுறதுனால இந்த வியாதி வருது. இது மெயினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூளை பாதிக்கப்படுறதுனாலையும் அது மூளையில இருந்து தண்டுவடமும், தண்டுவடத்தினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து மஸ்குலர் ஸ்கெலட்டன்ல கிடைக்கிற மூவ்மெண்ட்ஸ் வந்து தடைப்படுறதுனால வர்றது ஒரு வியாதி தான் இது. இந்த வியாதி வந்து பார்த்தீங்கன்னா ஆளை வந்து கொல்றதெல்லாம் ஒன்றும் செய்யாது. பட் ஆனால் அவங்களோட வேலையை ஸ்லோ பண்ணும், வேகமாக செய்ய முடியாது, இயங்க முடியாது. அதனால வர்ற பிரச்சனைகள் தான் இந்த பார்க்கின்சன் சொல்லுவோம். அதாவது கைகால் நடுக்கும், ஒரு இது ப்ராப்பராக பிடிச்சு எழுத முடியாது, வாசனை குறையும், யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கும், அவங்களால வந்து தண்ணியா நடக்க முடியாது, கைகால் நடுக்கங்கள் இருக்கும். இதனால வர்ற பிரச்சனைகள் தான் இந்த பார்க்கின்சன் சொல்லப்படுது. அதாவது பார்க்கின்சன்ஸ் பார்த்தீங்கன்னா செரிப்ரல்ல வந்து பிரச்சனை ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசல் கேங்லியா, அதுக்கப்புறம் தலாமஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைனல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்கெல்டன் மசில்ஸ், அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் மூவ்மெண்ட். இதுதான் வந்து இதுல வந்து பாதிப்படையும். இந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்க, அதாவது பார்க்கின்சன்ல பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க கைகால் வந்து கையில வந்து கட்டை விரல் தான் முதல் அசைவு ஆரம்பிக்கும், நடுக்கங்கள் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் குறைவா இருக்கும், இன்ஸ்டெபிலிட்டியா நிக்க முடியாது, அவங்களால நடக்க முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிபி வந்து பாத்தீங்கன்னா ரத்த கொதிப்பு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அவங்களால வந்து என்ன சொல்றது தூக்கம் வராது, அவங்களுக்கு வாசனை குறைவு, அனஸ்மியா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தான் இருந்து அந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சா இவங்க வந்து பார்க்கின்சன் நடுக்குவாதத்துல பாதிக்கப்பட்டவங்க. நம்ம முன்னோர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 60ல இருந்து 80 வயசுக்கு மேல இருக்கிற அவங்களுக்கு தான் வந்து இந்த நோய் வந்து பாதிப்பு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த வியாதி வருது. காரணங்கள் பாத்தீங்கன்னா டயபெட்டிக் இருந்தாலும் வரலாம், பிபி ஷூட்டப் இருந்தாலும் வரலாம். காரணங்கள் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா நான் ட்ரேசபிள் காரணங்கள் தான் இருக்கு. இதனாலதான் இந்த வியாதி வருதுன்றது யாரும் சொல்ல முடியாது. ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் கிடையாது, இருந்தாலும் இது என்ன காரணம்ன்றது கண்டுபிடிக்க முடியல. அதாவது ஸ்டீராய்டு அதிகமாக எடுத்து, நான் ஸ்டீராய்டு ட்ரக் நிறைய எடுத்தாலும், பெயின் கில்லர்ஸ் அதிகமாக எடுத்தாலும், ஸ்மோக் அதிகமாக இருந்தாலும், லிக்கர் அதிகமாக இருந்தாலும் வர்றதுக்குள்ள காரணங்கள் இருக்கு. அதாவது பார்க்கின்சன் பொறுத்தவரைக்கும் ராஜ அவயங்கள் பாதிக்கப்படுறதுனால வர்ற மிகப்பெரிய ராஜ அவயன்றது மூளை. அதாவது மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல் மாதிரி இது டைரக்டா பாத்தீங்கன்னா மூளையை பாதிப்படைறதுனால அதுல இருந்து பாத்தீங்கன்னா டோபமின் சுரக்கிறது குறைஞ்சு நியூரான்ஸ்க்கு போகனால இந்த வியாதி வரும். இந்த வியாதியை பாத்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ் இருந்தா நம்ம ஒரு 6 மாதத்துல 8 மாதம் சரி பண்ணிக்கலாம், ஆரம்ப நிலையில. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துல 1.5 இந்த வியாதி சரி பண்ணிக்கலாம். எங்க போனாலும் அதுக்கு டோபமின் செக்ரேஷன் தண்ணி கொடுப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, இயற்கையாவே நம்ம ஆயுர்வேத மருந்துல கொடுத்து அந்த டோபமின் ஊத்தி பண்ணி அவங்களுக்கு தேவையான கைகள் நடுக்க இல்லாம அவங்க நிக்கிறது மானசீக பலமும் இந்த வியாதியை சரி பண்ணிக்கலாம். பார்க்கின்சன்ஸ் வந்து ஒண்ணு நரம்பு வந்து தளர்ச்சி எல்லாம் சரி பண்ணிட்டோம்னா திரும்ப இந்த வியாதி வராது, நம்ம மருத்துவத்துல திரும்பி யாருக்கும் வராது. அவங்க வந்து லைஃப் ஸ்டைலையும் எக்ஸசைஸ் உணவு எல்லாத்தையும் கரெக்டா கடைபிடிச்சாங்கன்னா இந்த வியாதி அவங்களுக்கு திரும்ப வராது. பார்க்கின்சன்ஸ் அதாவது கம்பவாதத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எது பாதிப்புகள் வரும், அதிக உடல் பயிற்சி வியாயாமம் சொல்லுவாங்க ஆயுர்வேதத்துல, அதிக வியாயாமம் இருந்துச்சுன்னா இந்த வியாதி வர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. தேவையான சரீரத்துக்கு தேவையான உடல் பயிற்சி பண்ணாலே போதும், இந்த வியாதி வராது. இந்த வியாதி வந்து 60 வயசுக்கு மேற்பட்டவருக்கு தான் வரும். அதுதான் இந்த வியாதியோட காரணங்கள். ஆனா இப்ப இருக்கிற சின்ன வயசுல நிறைய பேருக்கு பாதிப்புகள் வருது. அதுக்குள்ள காரணங்கள் என்ன கண்டுபிடிக்க வெளித்தெரியல அதுக்கு யாருக்குமே. கம்பவாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து சிறந்த மருந்துன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா. அஸ்வகந்தா வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல சூடான பாலில் இது கலந்து நம்ம டெய்லி வந்து தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த கைகால் பலத்துக்கும் நியூரான்ஸுக்கும் ஓரளவுக்கு நல்ல பலம் கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும்.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாதியோட உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வியாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது குணப்படுத்த முடிய வியாதி தான், அசாத்திய வியாதியில சாத்திய வியாதி தான். இதனால வந்து உயிருக்கு எந்த பாதிப்பு வராது, அவங்களோட டெய்லி அதாவது ரொட்டீன் ஒர்க்கு பாதிக்கப்படும். அதாவது நடுக்கமாக இருக்கிறனாலையும் பலகீனமாக இருக்கிறனாலையும் அவங்க டே டு டே பண்ணுற எல்லா வேலைகளையும் சிரமப்பட்டு பண்ணுவாங்க. அதுதான் இந்த கம்பவாதத்தோட மேஜர் ப்ராப்ளமே. நடுக்கவாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் மருந்தை கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த வியாதியிலேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா இந்த மருத்துவத்தை அதுக்கப்புறம் கொடுக்குற மருந்தை ப்ராக்ரெசிவாக கொடுக்குற ட்ரக்கை எல்லாமே ரெக்ரெசிவாக கொடுத்து விட்ரா பண்ணி வெளியே கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இவங்க மருந்து எடுக்க அப்படி தேவை இருக்காது. அவங்க சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமாக வாழலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா மருந்து, அதுக்கேற்ற உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், அமைதியான வாழ்க்கை இருக்கிறவங்க. ஏன்னா வயசான காலத்துல தான் வருது, அவங்களுக்கு டயட்ன்றது ரொம்ப முக்கியம். பத்தியங்கள் கரெக்டாக எடுத்து, உணவு கரெக்டாக எடுத்து, மருந்து கரெக்டாக எடுத்து இதுலேருந்து வேகமாக வெளியே வந்துடலாம். எங்களோட சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சிந்தாரமணி சிகிச்சை தான். அதாவது பிரம்மஸ்தானத்தை பாதிக்கிறது தான். அதாவது பார்த்தீங்கன்னா ராஜ அவயங்களில் மூளையை பாதிக்கப்படுறதுனால தான் இந்த வியாதி வருது. இதுக்கு தேவையான கரெக்டாக வந்து இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் தெரப்பி கொடுத்து ப்ராப்பராக இந்த நோயிலேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். கம்பவாத நோய்க்கு வந்து அதாவது நடுக்குவாதத்தில் இருக்கிற எண்ணற்ற நோயாளிகள் எங்கள்கிட்ட வந்து பூரணமாக குணமாகி நிறைய பேர் சிகிச்சை பெற்று நலன் பெற்று வந்திருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்களை வந்து அணுகி நாடி உங்கள் வியாதியிலேருந்து வெளியே வந்துக்கலாம். எங்களோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு பிரான்ச்சஸ் மாட்டுத்தாவணில் இருக்குது, மதுரையில் வந்து அப்பன் திருப்பதி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதே மாதிரி சென்னை KK நகரில் எங்களோட பிரான்ச் ஒன்று இருக்குது. நன்றி, வணக்கம்.